நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற போது அஜித் என்ன சொன்னார், ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த பாட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு. தொடர்ந்து ஒரு 8-10 தடவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம். என்ன கேள்விப்பட்டோம்னா இதுதான் வந்து ஷாலினிக்கு இதை கொடுத்ததான்னு எனக்கு கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 5000 ரூபா தான் சார் அஜித்தோடைய காஸ்டியூம் செட்டு படம். பாண்டி பஜாருக்கு வந்ததாங்க. அங்கே அப்படியே பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு டிஷர்ட்டு, ஒரு இந்த ஜீன்ஸு, அந்த ஒரு சிவப்பு கலரில் ஒன்று போட்டிருப்பாரு, அதுதான் அதிகமாக போட்டிருப்பாரு அந்த படத்தில். ரீசெண்டாக இப்போ அட்டகாசம் டைமில் பார்த்தோம், ரீரிலீஸ் ஆச்சுல்ல, அப்போ அந்த தெற்கு சிம்மியில் அதுக்கு சரியான தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க. அமர்கலமில் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க நீங்கள் தேட்டரில்? எனக்கு இந்த ரகுவரன் வந்து ஒரு பழைய தாதா, ஆனால் அவருக்கு வந்து வந்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோட குரல் வந்து ஆமாம் ஒரு மாதிரி ஒரு கரகர குரலில் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அந்த எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு விலங்கு பாடுற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மேக்சினில் வந்து ரிவ்யூ எழுதுறாங்க, ரகுவரன் வரும்பொழுது பரத்வாஜ் 4 கால் பிராணியை யூஸ் படுத்திருக்காரு. ஜெமியில் வந்து இப்போ வந்து ஒரு டேரக்டர் ஒரு காட் செட் வைப்பேன், ஒரு ஆட்டோ வந்து இப்படி கவுந்துடும், டப்புனு விடும். நான் ஒன்று ரீரி கடைகளில் போது மியூசிக் சென்லாம் போடல, கவுத்துட்டா அப்படின்னு ஒரு கற்று வேலை. நான் வந்து பிறந்து வளர்ந்தேன் டெல்லியில், தமிழே தெரியாது, உண்மை தான். 6 மணி பெட்டி தூக்கிட்டு அந்த மாதிரி நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்கினேன். அப்புறம் தான் எனக்கு நான் வந்து நினச்சி அந்த ஆசைப்பட்ட ப்ரொஃபஷன் காதல். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சார் என்னன்னா, உன்னை பார்த்த பின் நான் வந்து எனக்கு ஃபேவரட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எங்கள் அப்பாவுக்கு ஃபேவரட்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டை கேட்டு எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. இப்போ நீங்கள் அந்த பாட்டை யாரை நினச்சி போட்டீங்க மியூசிக்கு? ஏன்னா அது பெண்களுக்கு ஒரு பாட்டு, ஆண்களுக்கு இந்த பாட்டு. அதாவது பழப்பல வருமாலாம் கிட்டத்தட்ட ஒரு லைஃபுக்கே அது செட் ஆயிடுச்சு. இன்னுமே தீபாவளினா இதெல்லாம் ஐகானிக்காவே மாறப்போகுது அப்படின்றது உங்களுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர்லேயே பல விதமாக இருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள்? நல்லா இருக்கேன். சரி, உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட என்னோட சிறு வயதுலேருந்து பல பேருக்கு நிறைய நாஸ்டாலஜிக்கான ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், நிறைய கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே முதல் நன்றி. இப்போது அமர்கலம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் இருக்கும்ல சார்? ஆமாம், 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீரிலீஸ் அமர்கலம் போது நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக அந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த படத்தோட முக்கியமான ஒரு வெற்றிக்கு உங்களுடைய இசையும் ஒரு காரணம். அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது? எனக்கு வந்து அமர்கலம் வந்து ஒரு என்னுடைய இசை வாழ்க்கையில் வந்து ஒரு மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க, மைல்கால். எப்படின்னா நான் வந்து முதல்ல வந்து தமிழில் படம் பண்ணுறபோது முதல் படமான தமிழ் படம் வந்து காதல் மன்னன். அஜித், சரண், பரத்வாஜ், வைரமுத்து அப்படி அந்த காம்பினேஷனில் அந்த படம் ஹிட் ஆச்சு. அது எனக்கு ஒரு அடையாளம், ஒரு ஆரம்பம், ஒரு அடையாளம் கிடச்சிது. ஆனால் பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியில்னா 2வது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அமர்கலத்தில் வந்து ரொம்ப அதே குரூப்பு, அப்போது அதே ப்ரொடியூசர், அதே டைரக்டர், அதே. ஸோ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு நானும் அந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அதில் நல்ல உழைப்பு இருந்தது. 2வது முக்கியமான காரணம்னா எல்லாருமே அந்த தீவிரம் வந்து எல்லார்ட்டையுமே இருந்தது. நடிகர்கிட்டையும் சரி, டைரக்டர்கிட்டையும் சரி, ப்ரொடியூசர்கிட்டையும் சரி. ஸோ அந்த சேம் டீம் வந்து எப்படி தன்னை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு வெறி இருக்கும்ல, அந்த வெறியில் வந்து பண்ண படம் தான். கண்டிப்பாக சார். சார், இப்போது அமர்கலம் பற்றி முதல்ல பேசுவோம். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய எல்லா படங்களுமே எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆனாலும் ஒரு சாங் மட்டும் அந்த பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரியே அமர்கலமில் வந்துட்டு எல்லா படங்களுமே ஹிட் அப்படின்னாலும் எனக்கு அதில் இருக்க ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் ஒரு எந்த ஒரு பொண்ணு, ஐ மீன் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு. இது எப்படி நீங்கள் இப்போ 2Kல இருக்க யார்கிட்ட போய் கேட்டாலும் அதை அவங்க சொல்லுவாங்க அந்த பாட்டு. அது எப்படி அது எல்லா பெண்களுக்கும் அந்த பாட்டு போயிட்டு கனெக்ட் ஆச்சு? அந்த பெண்களுக்கு அது எல்லாம் பிடிச்சி, வரிகள் ஒரு காரணம்னாலும் மியூசிக்கும் ஒரு காரணம் இல்லை சார்? அது சொல்லும் போது அந்த சிச்சுவேஷன் நிச்சயமா. அதாவது இந்த உன்னோட வாழ்ந்த இது ரொம்ப நிறைய கதை இருக்குது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது பொதுவாக முதல்ல நான் வந்து ஒரு திரைப்பட இசையமைப்பாளராக இப்போ படத்தில் வந்து 5-6 பாட்டு இருக்கும் யூஸ்வலி. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வர்க்கத்துக்கு ஹிட் ஆகும். அதாவது சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல அடிதடி பாட்டு, ஒரு மெலடி பாட்டு, ஒரு தத்துவ பாட்டு,
ஒரு கர்நாடிக ராகத்தில் ஒரு பாட்டு, இப்படி நம்ம பொதுவாக அதை அப்படியே நான் செய்வேன். அப்போ வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு கேள்வி உண்டு, நம்ம ஏன் வந்து இந்த பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாட்டு போடக்கூடாது? ஏன்னா அவங்களும் 50% ஆடியன்ஸ் இருக்காங்களே, ரசிகர்கள் இருக்காங்களே. ஸோ அதனால் இந்த பெண்களுக்கு பிடிக்கணும், நான் அப்படி பிடிக்கணுன்னே நான் போட்ட பாட்டு இது. அதாவது அந்த மாதிரி ஒரு டியூன் மெலடி. அப்புறம் வந்து அதை கம்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அந்த அனுபவம் சொல்லி ஆகணும். நாங்கள் கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். பொதுவாக அதை கம்போஸ் பண்ணுற போல ஒரு தனி இடத்துல போய் உட்காந்து ஒரு தனியே ஒரு சொன்ன கூலாக ஒரு அதாவது ஒரு தனிமையில் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், நாங்கள் 3 பேர் உட்காந்துப்போம் அண்ட் வி வில் கம்போஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கொடைக்கானல் போனோம். கொடைக்கானலில் போய்ட்டு வந்து அன்றைக்கி நான் வந்து போனோடனே ஒரு சின்ன சிச்சுவேஷன் சொன்னார் நம்ம டைரக்டர் சரண். உடனே இந்த டியூன் கம்போஸ் பண்ணேன். அவருக்கு என்னுடைய சரண் கூட நல்ல எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் ஒரு டியூன் தான் கொடுப்பேன், ஓகே ஆகிடும் என்றைக்குமே. இதுவரையும் நான் 12 படம் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஓகே ஆகிடும். ஸோ அந்த டியூன் ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் வைரமுத்து சார் வந்தார் எனக்கு. நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிடுவோம். யூஸ்வலி ஒரு நாள் முன்னாடி போய்ட்டு நான் டியூன்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவோம், அடுத்த நாள் அவர் வருவார். அப்படி ஒரு பாட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு முழுக்க ஒரு நாள் எடுத்துப்பார் அவர் எழுதுறதுக்கு. ஏன்னா அப்போ அவர் வந்து எழுதி சொன்னார், இந்த டியூன் நல்லா இருக்குப்பா, என்னை வந்து நான் தனிமையில் எழுத விரும்புகிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வண்டியில் வந்து எடுத்து அந்த கொடைக்கானல் வந்து இங்கே தெரியும், மலைக்கு மேலே இருக்கவங்க தனிப்பட்டு என்னை வந்து அந்த அப்படியே மேலே கொண்டு போய் அந்த தனியை எங்கேயோ உட்காந்து வச்சுட்டு வந்துடு, ஒரு 3 மணி நேரம் தனிமையில் நான் உட்காந்து எழுத பண்ணிட்டேன். நான் சொன்னேன், சார் இது வந்து இது தனிமைன்னா என்ன, இது வீட்டு பக்கத்தையே அது காடு, எப்படி விடுறது? இல்லை நீங்கள் நான்லாம் இந்த பழக்கப்பட்ட இடம் தான்ப்பா, எனக்கு இந்த ஊரில் பழக்கம்தான், என்னை கொண்டு விடுங்க. சரி நாங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு அடுத்த நாள் காலையில் அவரை வந்து ஒரு வண்டியில் வச்சு நான் வந்து ஒரு காரில் கொண்டு அவருக்கு வந்து ஒரு பேடு, ரைட்டர், டேப் ரெக்கார்டர், தண்ணி பாய்ட்டு வச்சு சேர் இதை கொண்டு போய் அங்கே தள்ளி ஒரு ரோடே நின்று போச்சு. அந்த இடத்துல அங்கே நிறுத்திட்டோம். எனக்கு என்ன பயம், என்னப்பா 3 மணி நேரம் இது தனியாக இருக்கும்போது, அதாவது வைல்டு அனிமல் என்னவெல்லாம் நடக்கலாமே காட்டில், நீ போங்க நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி அவரை விட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி ஒரு 3 மணி நேரம் 1 மணிக்கு வாங்கினாரு. நாங்கள் 1 மணிக்கு போனால் அந்த பாட்டு இருந்துச்சு, உன்னோட வாழாத வாழ. ஸோ அது வந்து ஆரம்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அந்த பாட்டை பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணி பார்த்து சித்ராவோட குரல் நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. அப்போ வந்து அவர் டைரக்டர் சொன்னார், இதை வந்து வித்தியாசமாக பண்ணணும், பிக்சரைசேஷன் வித்தியாசமாக இருக்கணும். எப்படின்னா இவங்க 2 பேர் தான் தெரிவாங்க அந்த படத்தில். இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அதாவது மற்றவங்களுக்குலாம் இவங்களுக்கு தெரியாது, இன்விசிபிளாக இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன், அந்த வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் இருப்பான். ஸோ வரும்போதே அவர் வந்து முதல்ல வந்து காலிங் பெல் அனுப்புகிறார், டங் ஒரு ஃபஸ்ட்டு அந்த பாட்டை காலிங் பெல் தான் ஆரம்பிக்கும். அப்போது அது ஒரு காலிங் பெல் நோட் கொடுத்தோம். அப்புறம் இவர் வந்து உள்ளோட மியூசிக் ஆரம்பிக்கும். அப்புறம் இவங்க வந்து அந்த பாட்டை பாடுவாங்க. ஸோ அது வந்து உன்னோடு வாழ என்ன வாழ்வு, அப்புறம் ஒரு பரஸ்பர ரொம்ப அந்யோன்யமான ஒரு பாட்டு அது. அவன் இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிக்சரைஸ் பண்ணாங்க. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற போதே அஜித் என்ன சொன்னார், ரொம்ப பிடிச்சிது எனக்கு இந்த பாட்டு, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணித்தாங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ஃபுல்லாக ஏ சைடு பி, அந்த காலத்தில் கேசட் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கேசட்டில் ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம், பி சைடு 20 நிமிஷம். இந்த பாட்டே நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணி தொடர்ந்து ஒரு 8-10 தடவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம். அதை என்ன கேள்விப்பட்டோம்னா, இதுதான் வந்து அவர்கிட்ட வந்து இவனுக்கு ஷாலினிக்கு இதை கொடுத்ததான்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஓகே சார், இப்போவுமே யார் லவ்வர்னால அந்த பாட்டு கொடுக்கலாம் சார், அந்த மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதனால் அவர் வந்து அவருக்கு அந்த பாட்டு அதை வந்து அவர் கொடுத்தா கேள்வி. அப்புறம் 2வது வந்து அவருக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அவனுக்கு வந்து கல்யாணம் திருவனந்தபுரத்தில் கல்யாணம் ஆச்சு. ஸோ இந்த பாட்டு வந்து இப்படி ஆரம்பித்த பாட்டு இப்படி எல்லோரும் பிடிச்சி அந்த கல்யாணத்தில் வந்து இன்றைக்கி அது ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் இந்த கதை கேட்குற போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. இல்லை இப்போது இது அந்த பாட்டை இப்போ நீங்கள் அந்த லவ்வுக்கு அப்புறம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த பாட்டை போட்டு கேட்டிங்கன்னா, இது நான் அவங்களோட லவ்வுக்காகவே இதை எழுதி கொடுத்துட்டணும் அப்படின்னு, ஐ மீன் போட்டு கொடுத்துட்டணும் அப்படின்ற அதுக்கு முதல்ல கிரெடிட் எல்லாருக்கும் போகணும் வச்சுங்க. அதாவது இந்த மாதிரி டேரக்டர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீனை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் கவிஞர் ரொம்ப அழகார், மெல்லிய ஆண் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன், ரொம்ப அப்படியே ஒரு யதார்த்தம். அந்த அதில் வந்து வில்லன் ஒரு முரடாக தான் இருப்பார், அந்த கேரக்டராக தான் இருப்பார் அவர். அப்புறம் அதை ரொம்ப அழகான ஒரு பிக்சரைஸ் பண்ணார். ஸோ இப்படி எல்லா பாட்டுமே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அமர்க்களம் வந்து ஒரு மறக்க முடியாத படம். கண்டிப்பாக சார். இப்போது அதுலேயே ஒரு பிஜிஎம் இருக்குங்க சார், அதுவும் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், இன்னமுமே அது வந்துட்டு நமக்கு அது வரும். தென் வந்துட்டு அந்த சத்தமில்லாத தனிமை கேட்டேன்னா இருக்கட்டும். இப்போது விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க? தென் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அமர்க்களம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பான ஒரு மென்,
அதுக்கு வந்துட்டு ஒரு லவ் அப்படி எப்போதுமே அது அது ரொம்ப இப்போ அது ரொம்ப பரிச்சயம் இருக்கு. அப்போ அந்த டைம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அந்த சத்தமில்லாத தனிமை கேட்டன் கம்போசிங் நீங்கள் இதுக்கு ஒரு சின்ன விரும்புகிறேன். ஆ. இதில் என்னென்னா வந்து ஷாலினி வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தமிழ் படம் தமிழ் இல்லை ஹீரோயின் நடிக்கிறாங்க நினைக்கிறேன். இல்லை 2வது படம் நடிக்கிறாங்க. காதல் மரியாதை. ஸோ அவர் சொன்னார், ஆமாம் இவர் சொன்னார் இப்போ ஒரு பாட்டு கொடுக்கலாம்ப்பா. அங்கே ஹீரோயின் டைரக்டர் வந்து சொன்னார் அவருக்கு ஒரு பாட்டு சொல்லி அவங்க நல்லா பாடுவாங்க, கேள்விப்பட்டோம், இப்போ ஒரு பாட்டு பண்ணாங்க. சரி நான் வந்து சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாக ஆசைன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாடிப்பாங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். இவங்க ஷாலினி அப்படியே ஒரு இன்னசென்ட்டாக ஒரு நல்ல இயல்பாக பாடுற பாட்டு இருக்கும். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தா கட் பண்ண பார்த்தா அஜித் வந்து அந்த ரவுடித்தனம் அப்படி வருவார். அப்படியே மியூசிக் மாறுவாங்க. எலக்ட்ரிக் கிட்டார் வந்து அப்படியே அந்த அந்த டியூப் வந்து ஃப்ளூட் வந்து மென்மையான மியூசிக்லேருந்து அப்படியே ஹார்டாகும். அந்த படத்தோட பார்க்குறப்ப அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த ரீரெக்கார்டிங் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே பார்த்தா அந்த பாட்டு அது அந்த மாதிரி பிஜிஎம் தான். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கரெக்டாக அந்த அதுக்கு சிங் பண்ணி பண்ணித்தது ரொம்ப அதாவது செய்கிறோம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரீரெக்கார்டிங்னு ஒரு சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து ரகுவரன் வந்து ஒரு பழைய தாதா, இப்போது வந்து கொஞ்சம் 3 வருஷம் கழித்து திருப்பி வந்து ஒரு சாதாரண ஆளாக வந்துடுவார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு பழைய தாதா மாதிரி இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து வந்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னாரு டேரக்டர். நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய குரல் வந்து ஒரு கட்ட குரலில் ஆமாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கரகர குரலில் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அந்த எஃபெக்ட்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு ரொம்ப அடி தொண்டையிலேருந்து யாரோ ஒரு வேறு ஏதோ ஒரு விலங்கு பாடுற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தா அங்கே இந்த படம் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு அவருக்கு. அப்போ வந்து ஆனந்த விடன்னு ஒரு மேக்சினில் வந்து ரிவ்யூ எழுதுனாங்க. ரகுவரன் வரும்பொழுது பரத்வாஜ் 4 கால் பிராணியை யூஸ் படுத்தியிருக்காரு ரீரெக்கார்டிங்கு. ஸோ அதெல்லாம் வேடிக்கையாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ரெக்கார்டிங்கில் இந்த ரீரெக்கார்டிங்கிறது பேசிக்கலி இந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுறது, பெட்டர் ஆக்குறது, பெட்டர்மெண்ட்டு தான். அதனால் அப்போ வந்து அப்போ அவர் வர்றதுனால இந்த அந்த அந்த ஒரு சத்தம் அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி தானே அது வந்து அந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு இப்போ கூட ஞாபகம் இருக்கு பாருங்க. இது பெரிய ஒரு எனக்கு ஒரு பெருமை தான் நீங்கள் சொன்ன உடனே. இப்போ அந்த பிஜிஎம்க்கு இருக்கு பாருங்க, இது பாருங்க, அது ஒரு படத்தோட பிஜிஎம்ல வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே அந்த ஒருங்கிணைஞ்சு ஒரே மாதிரி பண்ணுறது தான் பாட்டு பசங்கமாக நினைக்கிறேன். சார் இப்போது ஒரு ஹீரோ இப்போ அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் காதல் மன்னன் பண்ணீங்க. காதல் மன்னன் பண்ணும்போது வேறு ஒரு அஜித் இருந்திருக்காரு. அவரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அவர் வளர்றாரு. ஐ திங்க் அமர்கலமில் தான் அந்த ஒரு மாஸ் ஹீரோ இமேஜ் அவர் கிடைக்குது. அப்போது பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஒரு சாக்லேட் ஹீரோ. அது ஒரு சாக்லேட் பாயாக இருக்கவருக்கு நம்ம இப்படி ஒரு மாசான பிஜிஎம் கொடுக்குறோம். அவர் நடந்து வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் வரும். அப்படிங்கும்போது இதை இவருக்கு பண்ணலாம், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கும்போது அந்த டைமில் அவர் ஒரு மாதம் நினச்சி நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கணும்ல? அதாவது எனக்கு ஒன்று தெரிஞ்சு சார், அவர் என்றைக்குமே நான் வந்து இப்போ சொல்கிறேன் 2026 ஒரு 30 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அதில் அப்போ ஆரம்ப காலத்தில் என்றைக்குமே அவர் வந்து ஒரு அட்ராக்ஷன் உண்டு அவர்கிட்ட. அதாவது எல்லாருமே அவரை விரும்புவாங்க. நான் வந்த காலத்தில் அவர் சின்ன ஹீரோவாக இருந்த போது கூட. 2வது அவரோட ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கிய மனிதர் அவர் ஒரு அஜித். ஆமாம், அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக நல்லா இருக்கும். அப்புறம் உழைப்பார். அப்புறம் ஒரே அந்த ஜெயிக்கணும் அந்த வெறித்தனம் இருந்தது. ஸோ இதெல்லாம் கலந்து வரும்போது தான் அவருக்கு ஒரு பாட்டு போட்டால் அப்படி இந்த மாதிரி இந்த கேரக்டரே வந்து அவரை நினச்சி தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் சரண். இந்த மாதிரி சத்தமில்லா தனிமை கேட்டேன் அப்படியே பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அதான் ஒரு அதே மாதிரி மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு சில மின்னல்கள் என்னை உரசி போனது இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவிரமான ஆட்களுடைய ஒரு பாட்டு தான். இது வந்து மென்மையான பாட்டு கிடையாது. ஆமாம், அதாவது எல்லாமே சாதிப்பாங்க வந்து என் செய்தாயோ விதியேன்னு ஒரு சின்ன பீட் மியூசிக் வரும், அதுவும் பேக்ரவுண்டில் வரும். ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறித்தனமாக இருக்கிற ஆளுக்கு தான் வந்து அந்த மியூசிக் பண்ண முடிஞ்சுது. அதுதான் பண்ண சொன்னாங்க, அது நான் பண்ணினேன். ஸோ அந்த ஒரு இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அது இன்னும் அதை நீங்கள் மாட்டீங்க. இப்போ தான் சொல்கிறேன் சார், இந்த பொதுவாக படத்தோட காஸ்டியூம் வந்து இது எனக்கு சொல்லலாம். நான் இதை எனக்கு சம்மந்தப்படாத விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு படத்தோடைய முதல்ல படம் ரிசைன் பண்ணி படத்தை காஸ்டியூம்ஸ் வாங்குவாங்க ஹீரோக்கு ஹீரோயினுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு. இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 5000 ரூபா தான் சார் அஜித்தோடைய காஸ்டியூம் செட்டு படம். அங்கேருந்து பாண்டி பஜாருக்கு வந்ததாங்க. அங்கே அப்படியே பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு டிஷர்ட்டு ஒரு இந்த ஜீன்ஸு அந்த ஒரு சிவப்பு கலரில் ஒன்று போட்டிருப்பாரு, அதுதான் அதிகமாக போட்டிருப்பாரு அந்த படத்தில். மொத்தமே 5000 ரூபா தான் அவருக்கு சட்டை பேட்டு. ஸோ அந்த மாதிரி
அவருக்கு அந்த 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 ஒரு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வர்க்கத்தை சேர்ந்து அதாவது அதை யூஸ் படுத்துகிற ஆள் மாதிரி அது ஒரு நல்ல இதாக பண்ணுவார். செயின் ஒரு சில்வர் கலர் செயினை போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாம் மறக்கவே மறக்காது. இப்போ ஒரு நீங்கள் எல்லாம் கேட்கணுன்னே எனக்கு பழைய ஞாபகம் போயிடுச்சு. அப்புறம் அந்த சத்தமில்லா தனிமை கிடையாது எடுக்கிறது வந்து செஞ்சி கோட்டையில் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அந்த இடமே. அதனால் அந்த இடத்துல போய் எடுத்தது. அப்புறம் இவளுக்குள்ள அந்த லவ் வந்து கல்யாணம் உடனே நடந்தது, அதுக்கு லவ் நடந்தது. அப்புறம் இப்படி ஒவ்வொரு அப்புறம் அவன் இந்த லாரன்ஸு காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா அந்த அதெல்லாம் முதல்ல லாரன்ஸ் ஆடுறாரு. ஆமாம், ஸ்க்ரீன் ஆடுறாரு. அது என்னோட பாட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அதே மாதிரி திருப்பி பார்த்தேன் ரசித்தேன்ல நடித்தார். கிடைக்கல கிடைக்கல பொண்ணு ஒன்றும் கிடைக்கல அந்த பாட்டுலேயும் அவர் நடித்தார். நான் தான் மியூசிக் இருக்குது. அப்புறம் அவர் முனின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். இப்படி அவருடைய அந்த சோக்கால் வாழ்க்கையிலையும் நான் வந்து 1 2 3 நான் இருந்திருக்கேன். இப்படி இப்போதெல்லாம் இப்போ அசை போடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வருது. இப்போ இன்னைக்கு சீரியஸ் இப்போது அந்த ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேஸ் அப்படின்னு சொல்லல. இப்போ லாரன்ஸ் சாருக்கு நீங்கள் சொன்னது எப்படி ஒரு ஐகானிக்காக இருக்கோ, அஜித் சாரோட முக்கியமான ஃபேஸ்லையுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. நிச்சயமா எப்படின்னா அந்த ஒரு சாக்லேட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ணுறது அந்த காதல் மன்னனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு அந்த ஆக்ஷன் ஜோனுக்கு போகிற அந்த அமர்கலமாக இருக்கட்டும், அவருக்கும் மைல் ஸ்டோனான ஒரு படம். அதுக்கப்புறம் அவர் போகிறது அட்டகாசம். முதல்ல அவர் வந்து அந்த வேட்டி சட்டை கட்டு அந்த ஒரு பி சென்டர் ஆடியன்ஸ்லாம் சொல்லுவாங்களே, சி சென்டர் அதை பிடிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அவரை வந்து எல்லாம் தலைன்னு கூப்பிட்றாங்க. தலை போல வருமானு சொல்லிட்டு பாட்டு. அதுக்கப்புறம் அவர் அசல்ல 3 விதமா நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஐ மீன் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு வரலாறுல. அது பண்ணும்போது அதுலேயே அந்த தலை போல வருமாவோ ரீமிக்ஸ் வேற அதே மாதிரி ரீமிக்ஸு. அப்புறம் அந்த அவருடைய அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரண் வந்து அவரை ரொம்ப ரசித்து சரண் வந்து பேசிக்கலி ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட், நல்லா வரைகிற ஆள். அவருக்கு அந்த விஷுவல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் வந்து அஜித்தை எப்படிலாம் காமிக்க முடியுங்கிற பார்த்தீங்கன்னா காதல் மண்ணில் ஒரு மாதிரி இருப்பார், இதில் ஒரு மாதிரி இருப்பார். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தங்கம் இந்த நான் முதல்ல ஒரு ஜோக் சிரிப்பாது சார். இந்த 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 நான் பார்த்தே கிடையாது. இந்த கட்டவரில் சோக்கால்டு தம்பில் வந்து இவ்வளோ பெரிய செயின் ஒரு இது போட்டுப்பார் அவர். ஒரு அப்படியே செயின் மேலே செயினை போட்டு அப்படியே ஒரு இந்த தலை போல் வருமா அப்படின்னு அந்த இதில் தூத்துக்குடி போர்ட்டில் நடப்பார். ஸோ அதெல்லாம் வந்து அதாவது அதை அவரை ரசித்து இவர் அந்த அந்த ஃபேஸை கிரியேட். அதே மாதிரி அசல்லையுமே அவருடைய ரொம்ப அந்த தாடி வச்சு இந்த பயங்கரமான லுக், அந்த மாதிரி லுக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்தே கிடையாது. அந்த மாதிரிலாம் அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம சரணுக்கு தான் அது பெருமை போகும். ஸோ ரொம்ப என்னென்ன சார் அதை இப்போது இந்த படங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தானே. நம்ம என்ன தான் பாட்டு போட்டாலும் இப்போது ஞாபகம் மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு சில மின்னல்கள் என்று சொல்லி அதில் அந்த பல்லவியில் கடைசியில் ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவருமில்லை இதுவும் போகுது. ஏன்னா அது அந்த பக்கத்து ஒருவரையும் அவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லணும். அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. வந்து இந்த பாட்டு இப்படி வரும்போது ஒரு பெரிய ஒரு மலையோட உச்சியில் ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கல் இருக்கும். அதில் வந்து அஜித் இப்படி உட்காந்துருப்பாரு, கீழே அவங்க அப்படி ஓடி போவாங்க அந்த ஷாட்டு. ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது. அந்த பாட்டோடையும் அந்த எஃபெக்டோடையும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ரசித்து ஒவ்வொரு சீனையும் அப்படி பண்ண வேண்டிய அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வரி எழுத அங்கே நான் இசையமைக்க அந்த கேமராமேன் ஆங்கிள் பண்ண அவர் அதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணி அந்த ஆட்டிடியூட் அடிச்சு பியூட்டிஃபுல் சார். இது வந்து ரொம்ப ஐகானிக்காக இப்போ பாடல்கள் தாண்டி லைஃபுக்கே போய் செட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த தலைப்புல வருமாலாம் கிட்டத்தட்ட ஒரு லைஃபுக்கே அது செட் ஆயிடுச்சு. லைஃபுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே போனாலும் அந்த பாட்டை போடுவாங்க. இன்னுமே தீபாவளினா அந்த அப்படிங்கன்னு தெற்கு கேளு. இது மாதிரி வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரியான ஒரு சாங் இதெல்லாம் ஐகானிக்காகவே மாறப்போகுது அப்படின்றது உங்களுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்லை அதாவது நம்ம ஒரு விஷயம் இதுதான் நான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர்லேயே பல விதமாக இருப்பாங்க. நான் வந்து எனக்கு இந்த லிரிக்கல் மியூசிக் டைரக்டர், அதாவது இந்த வரிகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அதில் தான் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதிகமாக. அதாவது ஒன்று இப்போ ஒரு பாட்டில் என்ன இருக்கும், முதல்ல ஒருத்தர் பாடுவாங்க, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், மூணாவது வந்து அந்த சவுண்டிங் இன்ஜினியரிங், 3 விஷயம் இருக்கும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒவ்வொன்று அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பொதுவாக என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த லிரிக்கல் மியூசிக் டைரக்டர். இப்போ லிரிக்கில் என்ன வரணும்னா நம்ம வந்து அந்த சொல்கிற வந்து விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும், புரியணும், அந்த மாதிரி ஒரு டியூன் போடணும், அதுக்கு அது ஏற்ற இறக்கம்லாம் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் என்றைக்குமே அதுக்கு ஒரு மெனக்கிடுவேன் அது. ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரல் செலெக்ஷன், அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போது சத்தமில்லா தனிமை கிடைன்னு வந்து
ஒரு ஹிந்திக்காரன்ட்ட கொடுத்து அவன் வந்து உழப்பிட்டான்னு வச்சுங்க. அதான் அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ அது மாதிரி நான் நினைக்கிறேன் வந்து நான் வந்து அந்த அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணனால அந்த பாட்டோடைய எமோஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்து அப்படின்னு. ஆமாம். ஸோ ஐ வாஸ் வெரி, அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நான் கொஞ்சம் சிறந்த எடுத்துட்டேன். சார் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகிறத தாண்டி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த ஏதாவது ஒன்று சூப்பர் டூப்பர் ஆயிரும். அது எதுவும் பட்டி தொட்டி எல்லாம் போய் இதை தாண்டி இன்னொன்று உங்கள்கிட்ட இருக்குது. என்னன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு சாங்காக இல்லாமல் அந்த சின்ன பிட்டாக ஒன்று போடுவீங்கல்ல, அந்த இதில் அமர்கலமில் இருக்கும்ல இது, அதுக்கப்புறம் வந்து ஜெமினிலையுமே அந்த கையை தூக்கிட்டு 2 பேரும் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு போட்டோம் கிரணும் அவங்களும் வரும்போது விக்ரம் சார் மீட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஐ திங்க் என்னதுன்னா காதல் அந்த பாட்டு. இது மாதிரி பிட்டு பிட்டா அங்கங்கே வர்றதுக்கு அது எப்படி நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறீங்க? இதுக்கு ஒரு காரணம் வந்து டைரக்டர் ஆல்சோ வந்து நிறைய படுது. அது வந்து இப்போ என்ன சார், இந்த ரீ ரெக்கார்டிங் சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அதோட வேலை என்னென்னா அங்கே என்ன உணர்வோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சொல்லலாம். அதாவது டு ஹைலைட் தி ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த சீன் தான். அதாவது இப்போ ஒருத்தவங்க அழுதுகிட்டே இருந்தால் இன்னும் அழுக வர மாதிரி இருக்கணும், சிரிச்சானா இன்னும் சிரிக்கணும், கொண்டாட்டானா என்ன கொண்டோம், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் தான் வந்து அதோட பர்பஸ் ஆஃப் ரீ ரெக்கார்டிங். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மியூசிக்லேயே கொண்டு வருவோம். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா மியூசிக் பதில் எதுக்குப்பா டைரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படி என்ன. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஜெமினி சொல்கிறீங்கல்ல. இப்போ ஜெமினியில் வந்து ஒரு சீனை காமிப்பார். ஏதாவது இந்த விக்ரம் போவார் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து அவன் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இவர் ஆட்டோ இப்போ வந்து ஒரு டேரக்டர் ஒரு காட் ஷெட் வைப்பார். ஒரு ஆட்டோ வந்து இப்படி கவுந்துடும், டப்புனு விடும். அதாவது நான் ஒன்று ரீ ரெக்கார்டிங்கில் போது மியூசிக் சென்லாம் போடல, கவுத்துட்டா அப்படின்னு ஒரு கற்றுவேல. ஸோ அந்த கவுத்துட்டான்னு ஒரே வார்த்தை கற்றுவேன் அப்படி. அது பார்த்தா அந்த கரெக்டாக செட் ஆச்சு அதுக்கு. ஸோ அது மாதிரி தான். ஸோ ஹைலைட் என்னென்னா மக்களுக்கு வந்து அது புரியணும். கவுத்துட்டாப்பா நம்மளை பார்க்காம விட்டுட்டாள் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு மியூசிக்கில் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லலாம், இன்னும் ஒரு பாட்டும் போடலாம். இப்போ வந்து மனமே மனமா முந்தன் நாடு, இந்த ஆட்டோகிராஃபில் மனமே நலமா முந்தன் மாதம் மாற்றம், இதுதான் ஒரு பாட்டு உண்டு. அதுவும் இந்த தேர்தலுக்கு வந்து லவ் வரும்போது அந்த பாட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம யோசிக்கிறோம். ஆட்டோகிராஃபை பற்றி பேசினா நான் இன்னும் நிறைய பேசிட்டு போகலாம். ஆனால் எல்லாத்த விட எல்லா படங்களுமே பிடிச்சாலும் எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். இது ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக இருக்கும். பரத்வாஜ் சார் தான் இது மியூசிக் பண்ணாரா அப்படின்ற மாதிரியான ஒரு தனித்துவம் இதில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா வட்டாரம். அதில் டைட்டில் கார்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ட்ரெயின் ஷாட்டில் இருந்து அந்த ஃப்ரேம் இப்படி மூவ் ஆகிற மாதிரி அது வந்துட்டு யார் தருவார் இந்த அரியாசன், அதோட பிஜிஎம் தான் டைட்டில் கார்டு பிளே ஆகும். இவரோட கன்னிங்கான லுக்ஸ் அப்பெல்லாம் இந்த பிஜிஎம் பிளே ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கன்னிங்னஸுக்குன்னு ஒரு பிஜிஎம் இருந்தால் அது அந்த வட்டாரம் பிஜிஎம். அந்த பிஜிஎம்மோட பர்த் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதில் வந்து இந்த ஒரு ஆள் வந்து ஒரு அந்த சீட்டை பிடிக்கிறதா, அரியாசனை பிடிக்கிறதா அவனோட வேலை, ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து அப்போ அது வந்து இப்போ இன்னும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இசையமைப்பாளர்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதை யூஸ் படுத்துவோம். அதாவது நடைமுறையில் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது ஒரு ராகம் இருக்குது, தமிழ் ராகம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணி ராகம், அந்த ராகம் சொல்லல, அது மாதிரி ஒரு ராகம் அட்டானா ராகம்னு ஒன்று இருக்குது. அட்டானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது கர்நாடக இசையில். அப்படி இருக்கு. அப்போ அந்த ராகத்தை போடும்போது அதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா தட்ட அப்படி வந்து அதாவது ஒரு வெடிப்பு வர மாதிரி வந்த ராகம் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பாட்டை வந்து இது வந்து கிடைக்கணும் இப்போ ஒரு பெருமிதமாக இருக்கணும் அவனுக்கு. அந்த சீட்டை போய் உட்காரணுன்னா அதுக்கு வேண்டிய அந்த தெனாவட்டு, அந்த பெருமிதம், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த ராகத்தை எழுதி கொடுத்தாரு நம்ம இவர். யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், இவன் தான் பெறுவான் சரியாசனம். அந்த ஒரு ஆட்டிடியூட்லேயே பண்ண பாட்டது. அப்போ நான் தான் அது இப்போ யூஸ்வலி வந்து நான் இந்த பிஜிஎம் நான் பாடும்போதே நான் பாடி காமிப்பேன் அப்படியே. அப்போ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் தான் பாடுவேன் எல்லா படத்தையும். யார் தலை போல் வருமா, யார் தருவா, இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்ட். எனக்கு இன்னொருத்தர் சொல்லி அந்த சிங்கர் பாட வைக்கிறதுல என்னோட கரெக்டாக இருக்கும், அந்த மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுது. அதனால் மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை அதுக்குன்னு அந்த ஒரு பிஜிஎம் இருக்குல்ல சார், அந்த பிஜிஎம் ஒரு மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்போ இது நீங்கள் புரிஞ்சுட்டு எடுக்கிறீங்க, இது இவர் சொல்கிறாரு.
அவங்க எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது ஒரு இந்த ஒரு மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. அதாவது அவர் ஒன்று சொல்லி இதை நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அவர் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? ஏதாவது ஒரு படத்தில்? நிறைய நான் வந்து இப்போ சரண் கூட வந்து 12 படம் பண்ணேன். இப்போ இந்த டேரக்டர் வந்து நிறைய டேரக்டர் பண்ணியிருக்கேன். இவர் கூட 12 படம் பண்ணியிருக்கேன். 12 படங்களையும் எல்லாத்துலேயும் வைரமுத்து நான் அந்த காம்பினேஷன். ஸோ நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அவருக்கு என்ன உனக்கு எனக்கு தெரியும், எனக்கு என்ன உனக்கு அவருக்கு தெரியும். ஸோ ஒருத்தருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நமக்கு நல்ல ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார் சார். முதல்ல அவர்கிட்ட சரண் என்ன பிடிக்கும்னா, நம்ம இந்த மாதிரி இத்தனை நாள் பண்ண விஷயங்களே பண்ணக்கூடாது. முதல்ல புதுசாக இருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்களுக்கு பிடிக்கிற ரசனை பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்போ அப்போ ஹிட் ஆச்சுன்னா இப்போ திருப்பி அதை பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் பிடிப்பார். எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜேஜே வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மசாலா பாட்டு கொடுக்குற பாட்டுன்னு நான் சொன்னேன். இது மாதிரி ஹிந்தியில் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு வந்து ஒரு வேடிக்கையாக அந்த ஒரு பொண்ணு சொல்லும், நான் வந்து 13 வயசில் இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க. சும்மா ஒரு ஒரு கமர்ஷியலாக சொல்கிறேன். ஸோ 14 வயசில் 15 வயசில் 16 வயசில் இப்படி எனக்கு அனுபவங்கள் ஆச்சு அப்படின்னு. உடனே அதுக்கு வந்து நாங்கள் இந்த ஐடியா சொன்னேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பாட்டு போடணும்ப்பா, ரீமா சென் அவங்க ஆடணும், அப்போது கமர்ஷியலாக போடணும். நான் வந்து சொன்னேன், இந்த மீனிங்கில் போட சொல்லுங்கள், இந்த வயசில் இதெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு. உடனே அதுக்கு அவர் எழுதாது, மே மாதம் 98 மேஜர் டன் டன். ஸோ இப்படி வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் அது, அதாவது பெருசாக. ஆனால் கூட அந்த முழுசாக அந்த பாயிண்ட் போய் சேர்றதுக்கு நாங்கள் எல்லாம் அவர் யோசித்தார், நான் இதுக்கு கொடுத்தேன், அது அவர் பண்ணார். அப்புறம் வந்து மியூசிக் போட்டோம், அவங்க பிக்சரைஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு பாட்டுக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய சொல்லுவாங்களே சார். இப்போ நான் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மியூசிக் டைரக்டர் விஜயானி சாருக்கு சொல்லுவாங்க, இவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நீங்கள் அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நீங்கள் அதை பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அது என்னென்னா அவங்க வந்து ஒரு 2K பீப்புளுக்குன்னா நீங்கள் வந்து 90s பீப்புளுக்கு அந்த மாதிரி சிரிச்சு வந்து சீனா தாண்டா அதுவாக இருக்கட்டும், அந்த வார்த்தையாக இருக்கட்டும், ஓப்போடு பாட்டாக இருக்கட்டும், நிறைய இருக்குது, எத்தனையோ இருக்குது. அப்படிங்கும்போது இது மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் போய் சொல்கிறது உண்டா? அதாவது லிரிசிஸ்டன் உங்களோட ஒரு இன்புட்ஸ், அதாவது இதோட ஹூக் வேர்ட்ஸ்லாம் இல்லை. அதாவது சிலலாம் ஒர்க் அவுட் ஆகும் சார், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த சிலதான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த நடைமுறை விஷயம் சார், ஒரு வார்த்தையை 2 தடவை போட தான் எல்லாருக்கும் முடிப்பாங்க. கரெக்டாக கிளவி சொல்லுவாங்க, பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் ஒன்று. அப்போ அந்த பார்த்தேன் அது 2 வரும் ஒன்று. அதே மாதிரி சில விஷயம்லாம் நானே சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. தவிர நம்ம இன்னொரு அட்வான்டேஜ் பெரிய என்ன, சரண் வந்து நல்லா பாட்டு எழுதுவார். அப்போ நான் டியூன் போடுறபோது நாங்கள் வந்து அவர் ஃபுல்லாக ஒரு பல்லவி சரணத்தை ஃபுல்லாக எழுதுவார். அப்போ எனக்கும் அந்த நாங்கள் அதில் ஃபுல்லாக அந்த பாட்டு கொடுத்து அதை நாங்கள் வந்து லிரிக் ரைட்டர் கொடுப்போம். அப்போது சொல்லுவார், சார் இதெல்லாம் எனக்கு இது நல்லா பிடிச்சது, என்னோடது இதில் இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவரும் போடுவார். ஸோ அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக லீட் கிடச்சிடும். எனக்கு அவர் சிச்சுவேஷன் சொல்லுவார், நான் டியூன் போடுவேன், அப்புறம் அதுக்கு அவர் ரஃப் லிரிக் போடுவார், அப்புறம் அடுத்த ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு அவர் லிரிக் போடுவார், அப்புறம் எல்லாம் கிடச்சோடனே சிங்கர்கிட்ட கொடுக்குற போது இப்படி எல்லாமே அது ரிஃபைன் ஆகிக்கிட்டே போகும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்ட்டு. ஆமாம், அதனால் ஏன்னாங்க ஒரு பாட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக அதை கேட்குற போது முழு எஃபெக்ட் இருக்காங்க சார். அதாவது இப்போ இல்லை எதுக்கு குரல், எதுக்கு தமிழ், எதுக்கு கவிதை, வெறும் உங்களுக்கு டங் டட்டக்கா அது கேட்டுன்னா அது எதுக்கு தேவை. அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒர்க் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போது இந்த எல்லா படங்களுமே ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு கல்ச்சர் இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆட்டோகிராஃபில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கல்ச்சர் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு கேரளா பொண்ணை திடீர்னு லவ் பண்ணுவார், நீங்கள் அங்கே போய் அது பிஜிஎம்மில் கேரளா அந்த டோன் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு அந்த ஒரு வாடை அடிக்கும். அப்படிங்கும்போது அவர் நினைவுகளை பற்றி யோசிக்கும் போது அவர் வாழ்ந்த அந்த கல்ச்சரில் ஒரு பிஜிஎம் இருக்கும், அந்த நினைவுகள் அதை வச்சு ஒரு பிஜிஎம் இருக்கும். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பூக்களுமே வந்துட்டு ஸ்னேகா வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பொண்ணு. அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு. இது மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் பட அனுபவம் சார். எனக்கு என்ன லக் என்ன, நான் முக்கியமாக என்னோட அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். டேரக்டர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன். இப்போது பாண்டவர் பூமி எடுத்துங்களேன், அது அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். தோழா தோள்கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் சிம்பிள். அப்படியே ரோஜா கூட்டம் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ வேறு மாதிரி இருக்கும். பார்த்தேன் டிஸ்டேன் ஜே ஐயா ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம் காத்திரு, ஜெமினி ஓப்போடு திருட்டு பயலே தையத்தா அப்படி ஒவ்வொரு படமுமே எனக்கு வந்து
9 ரூபா நோட்டு, பள்ளிக்கூடம், இப்படி ஏகப்பட்ட படங்கள் வித்தியாசமாக எனக்கு வந்து லக்கு சார். அது அந்த அந்த ஒரு லக்கு அம்படி இருந்தது. அதுக்கு நான் என்னோட முயற்சி பண்ணேங்கிறது அது இன்னொரு விஷயம் இருந்தால் கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாக. இப்போ அந்த ஐகானிக்கான்னு சொன்னேன்ல, ஒருத்தவங்க வாழ்க்கையிலே இது போய் ஒரு அங்கமாக மாறுது. இப்போவுமே நீங்கள் விஜயகாந்த் சார் நீங்கள் படம் கம்போஸ் பண்ணது ஐயாவில் வந்து சரத்குமார் சாருக்கு தான். ஆனால் அந்த பாட்டு வந்துட்டு கோயில் குளம் கண்டது அந்த பாட்டு அதிகமாக சரத்குமார் சார் ஐ மீன் விஜயகாந்த் சாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து நான் வந்து இப்போ தென்காசி மாவட்டத்துக்காரன் சார். இப்போ நான் இல்லை, இப்போ நான் அங்கேருந்து அங்கே தான் இருக்கேன். கிராமப்புறங்கள்லாம் ஒரு பெரிய ஆள் வந்து தோரணையே நடந்து வந்தாலே ஐயா தோற ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோற அப்படின்னு. இது போட்டாலே உங்களுக்கு அப்படியே ஒரு இது கிடைக்கும். கோவில் குளம் கண்டது இல்லை ரொம்ப அழகான இந்த பாட்டு செட் ஆச்சு. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். நயன்தாராக்கு வந்து இந்த இதுலேயும் வந்து எல்லாமே அந்தந்த கரெக்டாக கிடச்சிது சார் எனக்கு வாய்ப்பு. அதெல்லாம் சொல்லுவேன். நானும் அதை யூஸ் பண்ணுறேங்கிறத ஒரு ஒரு திருப்தி இருக்குது. கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக இப்போ அட்டகாசம் டைமில் பார்த்தோம், ரீரிலீஸ் ஆச்சுல்ல, அப்போ அந்த தெற்கு சிம்மியில் அதுக்கு சரியான தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க. அமர்கலம்ல இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க நீங்கள் தியேட்டரில்? எனக்கு இந்த அதாவது இந்த ஒரிஜினல் சத்தமில்லா தனிமை கேட்டேன் ஒரிஜினலுக்கே நீங்கள் தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் பயங்கரம். பொதுவாக ஒரு கூத்து இல்லை கொண்டாட்டத்துக்கு வேறு இருக்கலாம், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கத்துற ஒரே பாடல் எனக்கு தெரிஞ்சு நான் பெருமைப்பட்ட கூட பட்டுக்கலாம். சத்தமில்லா தனிமை பாடலாம் ஆடியன்ஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது. மற்றெல்லாம் ஜாலியாக ஆடி அது ஓகே, இல்லை ஒரு கிளாமரில் ஓகே. இங்கே வந்து தன்னை உணர்ந்து அப்படியே அவனுக்கு நடக்கிற நீங்கள் பாருங்களேன். இப்போ நடக்க கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு பர்டிகுலராக அந்த ஒரு பிஜிஎம் இப்போது நீங்கள் கொண்டாட்டத்தில் இது பண்ணுறதை விட சில இடத்துக்குலாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சின்ன ஒரு பிஜிஎம்க்குலாம் கற்றுவாங்க. அது ரீரிலீஸில் மட்டும் தான் நடக்கும். நான் சொன்னேன் அமர்கலமில் ஒரு பிஜிஎம், அந்த பிஜிஎம்மோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் தான் இருக்கேன். நம்ம டேரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. டேரக்டர் பேசினேன் இன்னைக்கு. நம்ம தேட்டருக்கு போவோம். அந்த காலத்தில் அப்போ நாங்கள் ரிலீஸ் ஆகிறோம்னா எல்லாம் தேட்டருக்கு போவோம்ல, போவோம் தேட்டரில் அப்படியே கவனிப்போம் என்ன ரசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுவோம். அப்புறம் அந்த அப்போ தான் ப்ரிவ்யூ நடக்கும். இப்போ ப்ரிவ்யூ நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். ப்ரிவ்யூலேயும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இல்லை ப்ரிவ்யூவில் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அது உண்மையாக சொல்ல நினச்சிக்க முடியாது. ஆனால் தேட்டரில் போனால் தான் நமக்கு கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் அப்போ தேட்டருக்கு போய் பார்ப்போம். இந்த தடவையும் போகிறதா இருக்கோம் அன்றைக்கி எல்லாரும். சார் இப்போ நான் வந்து ஒரு செக்மெண்ட் சார் என்னென்னா ரேங்கிங் மாதிரி செக்மெண்ட் உங்களோட ஒர்க்ஸ் வச்சே தான், உங்களோட படங்கள் வச்சே தான் பிளைண்ட் ரேங்கிங்னு சொல்லிட்டு நான் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்ட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். உங்கள் கூட அது விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் பரத்வாஜ் சார்ஸ் மூவிஸ். ஓகேவா? ஜெமினி 10ல் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரேங்க் பண்ணணும் சார். ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த ரேங்கிங்லேயே தே ஆல் பின் குட் இன் ரெஸ்பெக்டிவ். இப்போ மசாலானா ஜெமினி என்ன, அப்புறம் இதுன்னா இது அப்படி இருக்குது. அந்த ஜென்ரல் இப்போ மசாலா பிளாண்ட் ரேங்கிங் ஜெமினி தான். அது மாதிரி ஏதாவது 10ல் ஏன்னா இப்போ உங்களோட ஒர்க்ஸ்னு வச்சுப்போம், இந்த அந்த மாதிரி ஜானர் வைஸ் போவாங்க. உங்களோட ஒர்க்ஸில் நீங்களே ஒரு ரேங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக இருக்கணும். ஆடியன்ஸுக்கு எல்லாமே நம்பர் 1 இருக்கட்டும், பட் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இக்கட்டான. எனிவே ஐ வில் புட் இட் அஸ் சே 3. ஓகே. அட்டகாசம் சார். அட்டகாசம் ஐ வில் புட் இட் 5. ஓகே. ஜேஜே ஐ வில் புட் இட் 4. 10மே உங்களோட ஒர்க்ஸ் தான், அதனால அது உங்களோட இதுதான். ஓகே. வசூல் ராஜா MBBS. வசூல் ராஜா ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஐவ் டன். அதாவது அது 2 சொல்லலாம் சார். 2 எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சகலகலா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சும்மா ஒரு கியூக்கியான ஒரு டோன் சார். அது கொஞ்ச நேரம் தான் வரும்ல. 2. ஓகே. திருட்டு பையலே ரியலி லைக் தி பிக்சர். இட் வில் பி 7. ஓகே. அமர்கலம் ஏதாவது எல்லாம் 2-3 ஃபில் ஆயிடுச்சாங்க. 3 கொடுத்துட்டீங்க. 2, 3, 4, 5 கொடுத்துட்டீங்க. நான் 6 கொடுக்கல. அமர்கலம் 6 கொடுக்கல. 6ஆ? ஓகே. பாண்டவர் பூமி நல்ல படம். சரி, அதுவும் 7, 8, 6, 7, 8 அதே படம். 8. ஓகே. ஆட்டோகிராஃப் சார். இது நல்ல சார் உங்களோட. அதாவது அதனால நீங்களே தான். நான் எப்படின்னா எனக்கு வந்து இந்த 1 முதல்ல நான் வச்சுட்டு இருக்கேன். 1 எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு. ஓகே, அதை வெயிட் பண்ணுவோம். அதனால இது வந்து அப்போ 7, 9 போடுங்க. 9 ஆட்டோகிராஃப்க்கு 9. ஓகே. ஐயா இப்போ என்னன்னா 1 இருக்கு 10 இருக்கு சார். அதான் ஐயா 10. சார் இப்போ அடுத்து நான் சொல்ல போறேன். இருங்க, எதுன்னு உங்களுக்கே தெரியாது. 10 ஐயா 10. ஓகேல சார். இதான் ஃபைனல். காதல் மன்னன் 1 வெயிட் பண்ணீங்களா சார்? காதல் மன்னன் தான் சொல்லுவேன்னு. ஆமா. ஓகே. எனக்கு வந்து அதுதான் வாய்ப்பு கிடைச்சது. அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து தமிழ்
நான் வந்து அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை சொல்கிறேன். நான் வந்து பிறந்து வளர்ந்தேன் டெல்லியில். நான் இந்த ஊரில் காரணம் கிடையாது, பிறந்து வளர்ந்ததான். ஆனால் எனக்கு வந்து தமிழ் சினிமா பாட்டு மேலே ஒரு தமிழே தெரியாது, உண்மை அதுதான். அப்புறம் வந்து நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படித்து எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சினிமாவில் வருவாங்க தெரியுமா, அந்த நானும் ஹீரோவாக போகிறேன் அப்படின்ட்டு எக்மோரில் வந்து இறங்குவாங்களே, நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்கினேன். 6 மணி பெட்டி தூக்கிட்டு நான் வந்து இறங்கினேன். அப்புறம் பல முயற்சி. எனக்கு முதல்ல வந்து தெலுங்கு படம் தான் கிடச்சிது 93ல். ஸோ தெலுங்கு படங்கள் 16 படம் 17 படம் பண்ணிட்டு 2 படம் கன்னட படம் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு நான் வந்து நினச்சி அந்த ஆசைப்பட்ட விஷயம் காதல் பண்ணேன். அதனால் அந்த படத்தில் எப்படியும் அப்புறம் பொதுவாக நம்ம சினிமாவில் சொல்லுவாங்க முதல் படத்தில் தான் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு ஆளை பார்க்குற போது முதல்ல பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்ச படம். லக் என்னன்னா அதை அடிச்சு ஒரே தூக்கு. உன்னை பார்த்த நான் எல்லா பாட்டுமே எல்லா விதத்துலையுமே அது ஹிட் ஆச்சு. அதில் நான் பாடின திலோத்தமா நான் எனக்கு கூட அது பெருசாக பாட தெரியல. ஆனால் ஒரு நண்பர் சொல்லுவார், நான் அந்த தியேட்டரில் கரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு ஆனால் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அந்த படம் பாட்டு வரும், அது மாத்திரம் போய் பார்த்து வருவேன் சார் அப்படி. டெய்லி நைட் ஷோ பார்ப்பேன் ஒருத்தர் இந்த பாட்டுக்கு வேண்டி, இந்த பாட்டுக்கு திலோத்தமாக்கு. ஸோ அதனால் மக்களுடைய டேஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. அதில் நிறைய பாடம் தானே சார். இப்போது சினிமாவில் இருக்கிறதே வந்து மக்களுக்கு தானே பண்ணுறோம். நான் பாடம் தான், நான் பாத்ரூம்லேயே பாடிட்டு போகிறேன், நேரத்துலாம் பண்ணோம். எல்லாமே மக்களுக்கு பண்ணுறோங்கிற போது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ரசனைக்கு ஏற்ப பண்ணுறது தான் வந்து ஒரு கமர்ஷியல் ஆட்டிடியூட். அது நமக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு நல்லா கிடச்சிது எனக்கு. அதுதான் உண்மை. எனக்கு எல்லா படங்களையும் கிடச்சிது. இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில் இருக்கும். ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சார் என்னென்னா, உன்னை பார்த்த பின் நான் வந்து எனக்கு ஃபேவரட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எங்கள் அப்பாவுக்கு ஃபேவரட்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டை கேட்டு எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. இப்போ நீங்கள் அந்த பாட்டை யாரை நினச்சி போட்டீங்க மியூசிக்கு? ஏன்னா அது பெண்களுக்கு ஒரு பாட்டு, ஆண்களுக்கு இந்த பாட்டு. அதாவது இல்லை, அது சிச்சுவேஷன் சார். பொண்ணை பார்க்குறேன்ப்பா, டப்புன்னு ஒரு இந்த பொண்ணுக்காக வேண்டி தான் நான் லைஃப் லாங் வெயிட் பண்ணேன்னு ஒரு ஃபீலிங். ஆனால் இவனுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ நிச்சயமான பொண்ணை வந்து இது லவ் பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு எத்திக்கலி மாரலி தப்பு. ஆனால் கூட அதை தாண்டி நமக்கு வந்து ஷாக் அடித்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க பெர்சியூ பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயும் லிரிக்கெலாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது கேட்டுருப்பீங்க, அது எல்லாமே அந்த லிரிக்கே வந்து இந்த தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டியுமே இந்த பாட்டு மேலேயும் வந்து நல்ல எஃபெக்டிவ். ஸோ அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை, வானும் மண்ணும் கட்டி கொண்டதே மண்ணில் இலம் ஒட்டி கொண்டிருந்த பாட்டு, ஒரு நீரோடை மீனுக்கு கரை மேல் ஆசை வந்தது இனி என்னென்ன நேர்ந்திடுமோ அப்படின்னு ஒரு அழகான லிரிக்கு. திலோத்தமா, அப்புறம் மாரிமுத்து நெல்லப்பான், அப்புறம் எம்.எஸ். சுதாகரன் சாரோடைய வெட்டு தேடி கவிதை, அது இப்படி எல்லா பாட்டுமே வந்து அதுலேயும் ஹிட் ஆச்சு. எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து அது ஒன்று. ஸோ அதனால் அந்த ஒன்றை வந்து ஒன்றைக்கு ஒன்று தான். ஆனால் நீங்கள் இந்த 10மே உண்மை சொல்லணும்னா நீங்கள் அது எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு தான். நீங்கள் 10 படமே வெவ்வேறு காரணத்துக்காக. இப்போ ஐயா படத்துக்கும் ஜெமினி கம்பேர் பண்ண முடியாது. ஐயா படம் வந்து வேறு ஸ்டைலில், அது எப்படி கம்பேர் பண்ணுறது? பட் இது வந்து உங்களோட ஒரு ஃபேவரட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை, அப்படி பார்த்தா ரோஜா கூட்டம் ரொம்ப பிடிக்கும். இது நான் ஒரு 10 எடுத்துட்டு வந்தேன், அந்த 10ல் உங்களுக்கான இதுதான் நிறைய பார்த்தேன் ரசித்தேன் இருக்குது. அப்புறம் பாண்டவர், இது நிறைய சொல்கிறேன் அது மாதிரி இருக்குது. அதனால் ஆனால் இப்போ என்னென்னா என்னோட ஸ்டேஜ் என்ன சார், நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போது இசையமைக்க குறைச்சிக்கிட்டேன். ஆனால் கூட எனக்கு இசையமைக்க இப்போ தான் என்னோடய மெயின் ஸ்டேஜ். அதனால் வந்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டேன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எனக்கு வந்து இப்போ புதுசாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி இஸ் வெரி எக்ஸைட்டிங். இப்போ வர ஏஐ ரிலேட்டட் ஒர்க்கு, அப்புறம் வந்து டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அதனால் நான் தைலண்டாக நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன், பண்ணுறேன். இப்போ வந்து வரப்போகிற படங்கள் 2-3 பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன டைரக்டருடைய மைண்ட் செட்டில் போய் படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு முக்கியமான காரணம். நான் ஜெயிச்சது அதுவே காரணம். நான் என்னுடைய ஸ்டைலே காப்பியே பண்ணல. இது பரத்வாஜோட ஸ்டைல்லே கிடையாது. டைரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே போந்து நம்ம பண்ணுற நம்மளோட வேலையை காட்டு தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வாய்ப்பு கிடைக்கும் போல் இருக்குது. இது புதுசாக. ஸோ என்னோட ஒரு 2.1 2.0 2.0 சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இந்த கான்செப்ட் இப்போ எல்லோரும் மேடை பண்ணுறாங்கல்ல, ஆமாம், அதுவும் நான் பண்ணணும் இப்போது. ஸோ எல்லாமே இப்போ கரெக்டாக என்னென்னா இந்த அமர்க்களம் ரிலீஸ் ஆகும்போது திருப்பி என்னை வந்து ஒரு புதுப்பிக்க வாய்ப்பு கிடச்சிருக்காரு. ஸோ அதனால் இந்த பேட்டியும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னை வந்து திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எனக்கும் இந்த மாதிரி ஒரு புதுப்பிக்க ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால்
ஹோப்ஃபுல்லி இந்த படம் நல்லா ரசிக்கணும். எல்லாரும் எங்களை வந்து அந்த அந்த என்னுடைய ஒர்க்கை ரசிக்கணும். அதனால் திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் கண்டிப்பாக உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கும் வெயிட் பண்ணிருக்கேன், உங்களோட கான்செப்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் வெயிட் பண்ணுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் சினி உலகம். எனக்கு என்ன இருந்தாலுமே வந்து நாங்கள் என்ன சொல்லதான் நீ உங்கள் மூலமாக உலகத்துக்கே போகுது. இன்றைக்குமே அது இன்னி தேதியில் வந்து இந்த சோஷியல் மீடியா அண்டு ப்ரமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன தான் தகுதி இருந்தாலும் என்ன தான் டேலண்ட் இருந்தாலுமே அது அங்கே தான் ஒரு வித்தியாசமே தெரியுது. ஸோ அதில் வந்து உங்களை மாதிரி ஒரு பாப்புலர் மீடியமில் எனக்கு கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஜேம்சன் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.